காதோடு தான் நான் பேசுவேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 24 வருஷம் ஆகுது. சரி. ஒரு பொண்ணு ஒரு பையன். ம். பொண்ணு பிகாம் படிச்சுட்டு கொசமட்டை கோல்ட் லோன்ல மேனேஜர் இருக்கிறாங்க. சரி. பையன் ட்ரிபிள் படிச்சு டிப்ளமோ இப்போ எக்ஸாம் லாஸ்ட் செமஸ்டர் நடக்க போகுது. ம். வீட்டுக்காரர் கூட அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சண்டை தான். ஒன்றும் அவ்வளோ இதா இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வச்சுட்டேன். சரி. இப்போ பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். சரி. லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் திருப்பி சண்டை. அந்த கல்யாணம் பண்ண விடல, ரிசப்ஷன் பண்ண விடல. அங்கிருந்து பசங்களுக்கு எது பார்த்து 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 என்னை கூட்டின்னு வந்துட்டான். என் பொண்ணு அவங்க வீட்டுக்கே பெங்களூர் அத்திப்பள்ளியில கூட்டின்னு வந்துட்டான் என்ன. இருந்தா கூட இங்க அங்க வேலைக்கு போய் நின்றேன் நான். ஷூ கம்பெனில வேணம்படியில ஆம்பூர்ல. இப்போ இங்க வந்து உங்க பொண்ணுக்கு கிடைக்கல. உங்க பொண்ணுக்கு ரிசப்ஷன் போது உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் சண்டையா? ஆமா. அதனால உங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து உங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து அவங்களோட கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன அவங்க கூட கூட்டின்னு வந்துட்டாங்க அத்திப்பள்ளிக்கு. சரி, ஓகே. இல்லையா கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்ப எப்பவுமே சண்டே ஆகும். ஒரு வருஷம் இருப்பாங்க, திருப்பி வருவாங்க எங்கிட்ட, திருப்பி சமாதானமா பேசுவாங்க, திருப்பி ஒரு 3 மாசத்துல திருப்பி சண்டை போடுவாங்க. பசங்களுக்கு இது பார்த்து 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 புருஷனே உனக்கு வேணாம். ஆமா, வேணாம் வந்துரு, நாங்க பாத்துக்கிறோம். உன்ன இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எங்க வளர்த்துட்டேன். சரி, நல்லது தானே. இப்போ உங்க பொண்ணு மாப்பிள்ளையோட நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கிறோம். இருந்தா கூட மாப்பிள்ளை வீட்டுல வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரு கஷ்டமும் இல்லம்மா, ஒரு கஷ்டமும் இல்லை. நல்லா ஹாப்பியா இருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு ஏதோ தொந்தரவு கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்கள் நல்லா வீட்டில் யூ ஹாவ் டு பி த மதர். நீங்கள் வீட்டில் வந்து அம்மாவாக இருங்க. இந்த பிள்ளைங்க 2 போய் சம்பாதிச்சுட்டு வரட்டும், சரியா? வீட்டை நல்லா கவனிச்சுக்குங்க. உங்களுக்கு என்ன வயசு இப்போ? மாப்பிள்ளை வீட்டுல வந்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்களோ நம்மள நினைச்சிட்டு போறாங்க. அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட முடியாது. நான் ஒரு நகை நட்டு ஒரு சாமான் எதுவுமே கொடுக்கல அவளுக்கு. நான் ஏதானு அவளுக்கு செய்யணும்னு பாக்குறேன். இங்க எதுவுமே பாருங்க, உங்க மாப்பிள்ளை வந்து உங்க பொண்ணோட நல்லா குடுத்தம் நடத்துறாரா இல்லையா? அவங்க அதுதான் முக்கியம். ஸோ அப்போ வந்து உங்களை மாதிரி பெண்கள் வந்து திருப்பி திருப்பி குழப்பி திருப்பி திருப்பி தேவையில்லாத வார்த்தைகளை இது மாதிரி பேசி சமூகத்திலையும் குடும்பத்திலையும் குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இவங்கெல்லாம் ரோல் மாடல்ஸ். இப்போ உங்களோட மருமகள் உங்களோட மகள்லாம் ஒரு சாதனை செய்யறதுக்காக ஒரு புதுமையான ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஓகே, பெண்ணுன்னா வந்து அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க கட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு அழகாக ஒரு மாற்று விதம் பண்ணுறாங்க. அதை நம்ம ஆதரிக்கணும். வாயை மூடிட்டு இருக்கணும். சும்மா புலம்பிகிட்டே இருந்து அவங்க என்ன தான் செய்வாங்க? இப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களை வந்து நடுத்தரலையும் விட முடியாது, வீட்லேயும் வச்சுக்க முடியாதுன்னு சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறதுமா? உங்க மாப்பிள்ளை ஒரு வார்த்தையும் கேட்கல. உங்களுக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் குற்றம், தேவையில்லாத குற்ற உணர்வு. உங்களுக்கு தேவையில்லாத குற்ற உணர்வு எதற்குன்னு கேட்குறேன். எதுக்கு இப்போ குற்ற உணர்வு? 4 பேர் காரி துப்பினா இப்படி தொடச்சு விட்டுட்டு போங்க. என்னன்னு கேட்குறேன். இப்போ உங்கள் சொந்தக்காரங்க மாப்பிள்ளை வீட்டில் இருக்காங்கன்னு காரி துப்புறாங்களா? ரைட், ஓகே, தேங்க்யூ. வேலையை பாருங்க. எதுக்கு சும்மா எல்லாத்துக்கும் சொரணை? உங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு சுருக்குன்னு சொரணை வருது? என்ன இப்போ சொன்னால் என்ன? மாப்பிள்ளை வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்றேன். ஆமாம், எனக்கு வெக்கமானம் கிடையாது. என்ன இப்போ முடிஞ்சு போச்சு? எல்லாத்தையும் குழப்பறீங்களம்மா நீங்கள். உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணும் வந்து ஒரு இதுவும் சொல்லலை. உங்களை அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணை நான் ரொம்ப வாழ்த்துறேன். ஏன்னா அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி நிம்மதியாக இல்லாமல் இருந்தாங்க, நம்ம அம்மா வந்து இனிமேலாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் வச்சா, இப்போ நீங்கள் எங்கேயும் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்போ ப்ராப்ளம் உங்கள் மேலே தான். ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. அது வேலைக்கு போறேன்னா கூட வேலைக்கு போக நிதானமா போக, உடம்பு கரெக்டா பண்ணிக்க, சரி பண்ணிக்கணும். ஆமா, நீங்க சம்பாதிக்கிற பணத்தால உங்களுக்கு நிம்மதி கிடையாது. நீங்க வந்து உங்களோட குணம் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி. இனிமேலாவது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இனிமேலாவது வந்து ஒரு அம்மாவா இருந்துட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவையானதெல்லாம் செய்துட்டு நீங்க வந்து ஒரு திருப்தியான ஒரு மனிதராக வாழ பாருங்க. ஒரு சமயம் உங்கள் வீட்லேயே நீங்கள் அப்படி இருந்திருந்தீங்கன்னா உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லாமல் இருந்திருக்கலாமோ? உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் எதன் காரணமாக சண்டை வந்துட்டே இருந்தது? அவங்களுக்கு ரொம்ப சந்தேகம். அதான் அவங்க வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க, நானும் போகக்கூடாது வேலைக்கு, வீட்டிலே இருக்கணும்னுவாங்க. அவங்கள மதிக்கலன்னுவாங்க. துட்டு திமிரு, இப்போ வேலைக்கு போனால் உங்களுக்கு திமிருன்னுவாங்க. அப்போ புரியுது இல்லை உங்களுக்கு வந்து? இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வேலைக்கு எதுக்கு போனீங்க? உங்கள் பிள்ளைகளை வந்து பெரிய ஆளாக ஆக்கணுங்கிறதுக்காக தான் போனீங்க. இப்போ அந்த இலக்கு வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்?
இனிமேல் உங்களுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஃபுல் டைம் அம்மாவாக இருந்து உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் பொண்ணையும் கவனிக்கிறது, அடுத்தது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வளர்க்குறது, அதெல்லாம் தானே உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேவைகள். இனிமேல் நீங்கள் பணம் பையன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வருவானே, அவனுக்கு என்ன பண்றது நானு? பையனை இப்போ யார் காப்பாத்துறாங்க? பையனுக்கு யார் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறாங்க? இப்போ அவனு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறான் இப்போதைக்கு. அவங்க யார் காசெல்லாம் கொடுக்குறாங்க? அவன் பையன் சமாளிச்சுக்குவான். யார் காசெல்லாம் கொடுக்குறாங்க? இங்கிருந்து அனுப்புறோம் நாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புறோம். பரவாயில்ல, ஆம்பளை பையன் தானே, அவன் சமாளிச்சுக்குவான். அதே மாதிரியே வச்சுக்கோங்க. அதே மாதிரியே காசு நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறா. உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கும் அழகாக பண்ணிவிட்டு அவங்க தம்பிக்கும் வந்து காசெல்லாம் அனுப்பி அவனை படிக்க வைக்கிறாள். இதுக்கு மேலே ஒரு பொண்ணு என்னம்மா செய்ய முடியும்? உங்கள் பொண்ணுக்கு ஏமா நீங்கள் கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோதான் பார்த்துன்னு இருக்கிற வீட்டில் இப்போ. அதுதான், அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீங்கள் சந்தோஷமாக சொல்லணும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி சொல்லியிருக்கணும்னா, எனக்கு ஒரு துன்புறுத்தும் கணவர் இருந்தார், என்னை ரொம்ப துன்புறுத்திட்டே இருந்தார், பிள்ளைகளை ஆளாக்கணும்னு சொல்லி நானும் கஷ்டத்தோடு வளர்த்தேன், இன்றைக்கி என் பொண்ணு நல்ல ஆளாயிட்டா, திருமணம் ஆயிடுச்சு, நல்லா வச்சுருக்கா, எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கா, என் பிள்ளைக்கும் நல்லா வந்து உதவி பண்ணுறா மேடம், நான் இன்னைக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கேன். ஆம்பளை பையன் மாதிரி இந்த பண்றா இல்லைன்னு சொல்லல. ஆமாம், அப்படிதான் சொல்லணும். கஷ்டம் கொடுக்குறோமோன்னு மனசுல ஒரு கஷ்டம் எனக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு யூ ஆர் டிசர்விங், நீங்கள் தகுதியானவங்க இதுக்கு. ஓகே, பிள்ளைகள் வந்து இதை செய்யலாம், அம்மாவுக்கு செய்யலாம், தவறு கிடையாது. பொம்பளை பசங்க செய்யலாம். அவகிட்ட பேசுறீங்களா மேடம்? என் பொண்ணு கிட்ட கொடுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம். என்ன பிரச்சனை பண்ணுறாங்க உங்கள் அம்மா? பெரிய வாழ்த்துக்கள் உனக்கு. என்ன வயசுமா உனக்கு? எனக்கு ஒரு 23. 23. ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. நல்ல பொறுப்பான ஒரு பொண்ணாக இருக்க நீ. ஆமாம், அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்கிற, உங்கள் தம்பிக்கும் நல்ல படிப்புக்கு வந்து வசதி பண்ணுற. ஸோ தொடர்ந்து பண்ணு. உங்கள் பையன் உங்கள் தம்பி வந்து ஒரு நல்லா படித்து அவர் காலில் நிற்கிற வரைக்கும் நீ அவனுக்கு சப்போர்ட் கொடு. அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து நீ நல்லா வேலையை செஞ்சுக்கோ, உங்கள் குழந்தையெல்லாம் அம்மா நல்லா கவனித்து வச்சுக்கட்டும். வீட்டில் வந்து நீங்கள் குடும்பமாக, நீ உங்கள் அம்மா உங்கள் கணவர் ஒரு குடும்பமாக நீங்கள் என்றைக்கும் இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்கள் அம்மா வந்து சும்மா ஒரு குற்றோணர்வு வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே வேலை செஞ்சு செஞ்சு காசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. அதான் அவங்களுக்கு வந்து காசு, அவங்க காலில் நின்று கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு கொடுத்ததுனால இப்போ நமக்காக ஒருத்தங்க காசு செலவழிக்கிறாங்களே, நாம் சும்மா தண்டமாக இருக்கோமே வீட்டில் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்குது. புரியுதா? ஸோ அதனால ஏதாவது லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அது அப்படியே இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுடுங்க. அதாவது காசு சம்பாதிச்சு கொடுத்தாதான் நாம் வந்து மதிப்புள்ளவங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஏதோ பாவம் ரொம்ப கடினமான வாழ்க்கையில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது வந்து ஒரு காலகட்டத்தில் நிஜமான உண்மை தான். உங்களெல்லாம் வந்து வளர்த்து ஆளாக்குறதுக்கு அன்னைக்கு அந்த காசு வந்து முக்கியமானதாக இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இனி வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து அன்பு கொடுக்க தான் தெரியணும். வீட்டில் இருந்துக்கிட்டு அன்பு கொடுக்கணும், வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டை கவனிக்கணும். அதுதான் வந்து பல லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்பானது. அவங்க அம்மா சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற ஆமாம். ஸோ அதனால் அதை வந்து பல லட்சம் ரூபாய்க்கு மேலே அது வந்து மதிப்பு. உங்கள் அம்மா செய்கிற பணிவிடைகள் வந்து உனக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இனிமேல் இதெல்லாம் தான் உனக்கு. இப்போ நீ சின்ன பெண்ணாக இருக்கும்போது பணம் சம்பாதிச்சு கொடுத்தது உன்னை ஆளாக்கிச்சு, அது எவ்வளோ தேவையாக இருந்தது. இப்போ நீ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. ஸோ அதனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து அதை நல்லா நீ வந்து குற்ற உணர்வை வச்சுக்கிறாங்க, அதை வந்து தேவையில்லாத ஒரு குற்ற உணர்வு. சரியா?